Hi friends, welcome to Anita Cookings. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு Anita Cookingsல ஒரு சிம்பிள் கேக் டிசைன் தான் பார்க்க போறோம். அதோட நம்ம இந்த ஹார்ட் ஷேப் மோல்ட் இல்லாம ரவுண்ட் ஷேப் மோல்ட்லயே நம்ம கேக் செய்துட்டு அதை எப்படி ஹார்ட் ஷேப்புக்கு மாத்துறது அப்படிங்கிற விஷயத்தை இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படியே நீங்க சேனலை புதுசா பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு க்ளீன் பவுல்ல 125 ml கப்புக்கு 1 கப் மைதா ஆட் பண்ணிக்கலாம். அதுல இருந்து 1 டேபிள் ஸ்பூன் மைதாவை தனியா எடுத்துட்டு இதுக்கு பதில் 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இதுல 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை 3 டைம் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். அப்போதான் நல்லா ஃப்ளஃபியான கேக் கிடைக்கும். ஸோ நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ சுத்தமாக தண்ணி இல்லாத ஒரு ட்ரை பவுலில் 2 ரூம் டெம்பரேச்சரில் இருக்க எக் சேர்த்துருக்கேன். அதாவது நம்ம செய்ய போகிற கேக் 1/2 kg தான். ஸோ மீடியம் சைஸ் எக்காக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. பெருசுனா நீங்கள் 1 சேர்த்துக்கிட்டா போதும். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அடுத்து 125 ml கப்புக்கு 1 கப் பவுடர் சுகர் எடுத்துக்கலாம். இதை நம்ம எக் பீட் பண்ணும்போது நடுவே சேர்த்து கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதேமாதிரி எக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா ஃப்ளஃபியாக வரணும், நல்லா க்ரீமியாக வரணும். அந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டா நம்ம கேக் நல்லா ஹைட்டாக வரும். அதே மாதிரி நம்ம எக் ஸ்மெல்லும் கம்மியாகும். ஸோ நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. அதேமாதிரி நல்ல க்ரீமி டெக்ஸ்சரில் வந்திருக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்தது காய்ச்சி ஆற வச்ச ரூம் டெம்பரேச்சர் இருக்க பால் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பால் சில்லுனோ இல்லைனா சூடாவோ சேர்த்துறாதீங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் இல்லாத எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். அடுத்து அரோமா மில்க் எடுத்துருக்கேன். இது எதுக்காகனா எக் ஸ்மெல் கம்மி பண்ணுறதுக்காக. இதுலேருந்து 1 ட்ராப்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக் ஸ்மெல் கம்மியாகும். இதுக்கு பதில் பால் ஸ்மெல் இருக்கும். ஸோ எக் ஸ்மெல் கம்மியாகும்னு நினைக்கிறவங்க இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துடலாம். கொஞ்சமாக சேர்த்து ஸ்லோவாக ஒரே பக்கமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து இதில் 1/2 டீஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். வினிகரும் எக் ஸ்மெல்லை கம்மி பண்ணும். அதே மாதிரி கேக்கு ஹைட் கொடுக்கும். ஸோ வினிகர் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கேக் பேட்டர் ரெடியாக இருக்குது. அடுத்தது ஒரு கேக் டின்னதாக 6 இன்ச்சு கேக் டின்னில் ஆயில் அப்ளை பண்ணி பட்டர் ஷீட் போட்டு ரெடியாக வச்சுருந்தேன். இதில் நம்ம கேக் பேட்டரை சேர்த்துடலாம். அடுத்தது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுக்கணும். இப்படி பண்ணுறதுனால ஏர் பபிள்ஸ்லாம் உடஞ்சி வரும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா டேப் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு மீடியம் ஃப்ளேமில் 8 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம கேக் டின் எடுத்து வச்சிடலாம். இது ரெடி ஆகிறதுக்கு 25 to 30 மினிட்ஸ் ஆகும். 25 மினிட்ஸில் நல்ல ஒரு ஸ்மெல் ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், சூப்பராக வந்திருக்குது. ஒரு டூத் பிக் எடுத்து ஜஸ்ட் கேக்குள்ளே குத்தி பார்க்கலாம். ஸ்டிக்கில் எதுவும் ஒட்டாமல் கிளியராக வந்திருக்குது. இப்போ எடுத்து வெளியே வச்சிடலாம். அடுத்த ஒரு பவுலில் 1/2 கப் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். எதுக்காக நான் 1/2 கப் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன்னா மேலே ஃப்ளவர் டிசைன் கொடுக்கணும்னு நினச்சிருக்கேன், ரோஸ் டிசைனு. ஸோ அதுக்காக எக்ஸ்ட்ரா எனக்கு க்ரீம் தேவைப்படும். ஸோ நான் அதுக்காக எக்ஸ்ட்ரா க்ரீம் எடுத்திருக்கேன். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிஃபாக வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஸ்டிஃபாக இருக்கணும். நம்ம க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கேக்கை லேயர் பண்ணி எடுத்துடலாம். இதுக்காக கேக் மோல்ட்லேருந்து கேக்கை வெளியே எடுத்துகிட்டேன். பாருங்கள், ரொம்பவே சாஃப்டான சூப்பரான சாக்லேட் கேக் ரெடியாக இருக்குது. இதை இப்போ 3 லேயராக கட் பண்ணி எடுத்துடுறேன்.
3 லேயராக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ கேக் ஐசிங்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்காக ஃபஸ்ட் லேயர் கேக் எடுத்து வச்சுருக்கேன். இதில் சுகர் சிரப் ஆட் பண்ணிடலாம். சுகர் சிரப் எப்படி பண்ணுறதுனா 1/4 கப் சுகரில் 1/2 கப் தண்ணி சேர்த்து ஜஸ்ட் கொதிக்க விட்டு எடுத்தால் போதும். எந்த பதமும் தேவையில்லை. இது ஆறுனதுக்கப்புறம் கேக்கில் சேர்த்துக்கலாம். அடுத்து க்ரீம் அப்ளை பண்ணிடலாம். க்ரீம் அப்ளை பண்ணிட்டு நல்லா ஸ்மூத் பண்ணிவிட்டு கொஞ்சம் டார்க் சாக்லேட் எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துருந்தேன். அதை கேக் மேலே சேர்த்துக்கலாம். சூடு ஆறுனதுக்கப்புறம் கேக் மேலே சேர்த்துக்கணும். இதையும் அப்படியே ஸ்மூத் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து கொஞ்சம் மில்க் சாக்லேட் கிரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் கேக் மேலே சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்த லேயர் எடுத்து வச்சிடலாம். இதையும் அதே மாதிரி தான் சுகர் சிரப் சேர்த்துக்கலாம். அப்புறம் க்ரீம் சேர்த்துக்கலாம். அப்புறம் மெல்ட் பண்ணி வச்சுருந்த சாக்லேட் சேர்த்துக்கலாம். அப்புறம் கிரேட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட் சேர்த்துட்டு 3rd லேயர் எடுத்து வச்சிடலாம். 3rd லேயர் சுகர் சிரப் சேர்த்துட்டேன். இப்போ நம்ம க்ரம் கோட் கொடுத்து எடுத்துடலாம். இப்போ க்ரம் கோட் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம கேக்கை வந்து ஹார்ட் ஷேப்புக்கு மாற்றணும். ஸோ வந்து சென்டரில் இதே மாதிரி க்ராஸாக டிசைன் லைன் போட்டுக்கிட்டேன். லைன் போட்டுட்டு 2 லைனோட எட்ஜையும் இந்த மாதிரி வச்சு கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிட்டதை எடுத்து எப்படியே ஃப்ரண்ட்டில் இந்த சைடில் தூக்கி வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து வச்சு லைட்டாக இந்த மாதிரி அழுத்தி விடுங்க. உங்களுக்கு செட் ஆகலாம் கொஞ்சம் க்ரீம் அப்ளை பண்ணி அது மாதிரி அப்படியே அழுத்தி விட்டுக்கோங்க. அடுத்து இதே மாதிரி அடுத்த சைடு செய்திடலாம். இப்போ இன்னொரு பீஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து இப்படி வச்சிடலாம். அந்த பீஸை எப்படி வச்சோமோ அதே மாதிரி மேலே எடுத்து வச்சுட்டு ஜஸ்ட் இதே மாதிரி அழுத்தி விட்டுக்கலாம். 2 சைடு இதே மாதிரி அழுத்தி விட்டுட்டு மேலே கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். க்ரீம் அப்ளை பண்ணிட்டு திரும்பவும் அதை ஸ்மூத் பண்ணி விட்டுடலாம். இப்போ கட் பண்ணி எடுத்த இடத்துல கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணி க்ரம் கோட் கொடுத்து எடுத்துடலாம். க்ரம் கோட் கொடுத்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தோன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் டேரெக்டாகவே செகண்ட் லேயர் அப்ளை பண்ணிடுறேன். மேலே க்ரீம் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ ஓரங்களையும் க்ரீமை வச்சு கவர் பண்ணி எடுத்துடலாம். இப்போ க்ரீம் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நல்லா ஸ்மூத் பண்ணி லெவல் பண்ணி எடுத்துடலாம். இப்போ சூப்பராக ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து இதோட கேக்கோட ஓரங்களில் டிசைன் கொடுக்கலாம். கீழே ஓரங்களில் இதுக்காக ஒரு ஸ்டார் நாசில் எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் சேர்த்துட்டு கீழே வந்து ஸ்டார் டிசைன் மாதிரி ஜஸ்ட் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கேக்கோட கீழே பார்டர் டிசைன் சூப்பராக கொடுத்து எடுத்தாச்சு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்து கேக் மேலே இந்த மாதிரி 3 லைன் போட்டுக்கலாம். இது எதுக்காகனா நம்ம செய்கிற ரோஸஸ் எல்லாம் இது மேலே எடுத்து வைக்கிறதுக்காக. அடுத்து ஃப்ளவர் நைலில் அழகாக ரோஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பாருங்கள், இதுக்காக ரோஸ் பெட்டல் நாசில் தான் எடுத்திருக்கேன். பெரிய சைடு வந்து கீழேயும் சின்னதாக இருக்கிறது மேலேயும் வரணும். இந்த மாதிரி மேலே எடுத்து அப்படி கீழே வைக்கணும். இந்த மாதிரி தான் செய்யணும் ரோஸஸை. பாருங்கள், சூப்பராக வருது நம்ம ரோஸஸ். இந்த கலர் எப்படி எடுத்தேன்னா 2 ட்ராப்ஸ் பிங்க்கும் 2 ட்ராப்ஸ் ப்ளூவும் சேர்த்து விப்பிங் க்ரீமில் 2 ட்ராப்ஸ் பிங்க் கலரும் 2 ட்ராப்ஸ் ப்ளூ கலரும் சேர்த்து அந்த கலர் வந்துச்சுது. அடுத்து லீஃப் டிசைன் கொடுத்துடலாம். இதுக்காக கொஞ்சம் விப்பிங் க்ரீமில் க்ரீன் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். க்ரீன் கலர் ஆட் பண்ணிவிட்டு லீஃப் நாசில் போட்டு ஒரு பைப்பிங் பேக்கில் அந்த க்ரீன் கலர் சேர்த்துட்டு லீஃப் டிசைன் கொடுத்துட்றேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அடுத்து கொஞ்சம் சில்வர் கலர் சுகர் பீட்ஸ் சேர்த்துடலாம். மேலேயும் சேர்த்துக்கலாம். அதேமாதிரி ரோஸோட சென்டர்லையும் சேர்த்துக்கலாம். இதில் ஓரங்களையும் இந்த மாதிரி சில்வர் கலர் சுகர் பீட்ஸ் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ரோஸோட சென்டர்லையும் வச்சுடுறேன். இப்போ நம்மளோட கேக் வந்து ரொம்பவே சூப்பராக அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி
ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.